ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். என்னம்மா இது எல்லாம் ஆச்சி மசாலாவே எடுத்து வச்சுருக்கீங்க, எதுவும் ப்ரொமோட் எதுவும் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. சத்தியமாக இல்லை, இது என் சொந்த காசு போட்டு வாங்கின பொருட்கள். எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள் யாராவது நார்த் சைடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம ஊர் பொடி கிடைக்கல, நம்ம சக்தி மசாலா, ஆச்சி மசாலா இந்த மாதிரி இந்த மாதிரி ப்ராடக்ட், டாட்டா ப்ராடக்ட் இது மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. இது நமக்கு நார்த் சைடில் சத்தியமாக கிடைக்காது. அவங்களோட மசாலா பொடி தான் மேக்ஸிமம் கிடைக்குது. ஸோ அந்த பொடியோட டேஸ்ட்டு பிடிக்கல அப்படிங்கிறவங்க எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரிலன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆச்சி மசாலா பார்த்திங்கன்னா நீங்கள் டில் நீங்கள் 100 ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணால் கூட அவங்க கொரியர் பண்ணுறாங்க, டிடிசிபியில் போட்டு விட்றாங்க. சக்தி மசாலா என்ன பிரச்சனைங்கன்னா, நீங்கள் 1000க்கு மேலே, அதாவது 999 ருபீஸ்க்கு மேலே வாங்கினீங்கன்னா மட்டும்தான் ஆர்டரே அவங்க எடுக்கிறாங்க. ஃப்ரீ ஷிப்பிங்னு நினைக்கிறேன். இது ஆச்சிக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் உண்டு. பார்த்திங்களா, இதை நான் ஆர்டர் பண்ண பொருட்கள். இதுக்கு 92 ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் போட்டிருக்காங்க. பட் எனக்கு ஒரு 4 டேஸ் 5 டேஸில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது போன வாரம் நான் ஞாயிற்றுக்கிழமை ஆர்டர் பண்ணேன், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 6 டேஸ் ஆகிருக்கு. இது எங்களுக்கு வீட்டுக்கு டெலிவரி ஆக. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் முக்கியமாக இன்றைக்கி சாம்பார் பவுடர் சுத்தமாக இல்லை, சில்லி பவுடர் சுத்தமாக இல்லைங்க. அதனால தான் ஸ்பைசி சாம்பார் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ஆச்சியே மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணதில்லை, சக்தி தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆச்சி வாங்கினதில்லை. ஸோ எனக்கு ஆச்சி 1000 ருபீஸ்க்கு மேலே சக்தி வாங்கினா தான் அப்படிங்கிறனால தான் எனக்கு சரி ஆச்சி இந்த வாட்டி போகலான்னு சொல்லிட்டு ஆச்சியில் எல்லாமே வாங்கியிருக்கேன். ஏன்னா இது 489 ருபீஸ்க்கு தான் நான் 1000 ரூபாய்க்கு வாங்குற அளவுக்கு நாங்கள் மசாலா ஐட்டம்ஸ் ஒன்றும் வாங்க போகிறதில்ல. ஸோ அதனால் நாங்கள் சக்தி ப்ரிஃபர் பண்ணல, ஆச்சியே போயிட்டோம். இதில் சாம்பார் பவுட்ரு தான் எனக்கு தேவை. சுத்தமாக சாம்பார் பவுட்ரு காலி ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் ஸ்பைசி சாம்பார் பவுட்ரு ஒன்றும், மெட்ராஸ் சாம்பார் பவுட்ரு ஒன்றும் வாங்கியிருக்கோம். சில்லி பவுட்ரும் காலி ஆயிடுச்சு. ஸோ சில்லி பவுட்ரு 100 கிராமு, காஷ்மீரி சில்லி பவுட்ரும் 50 கிராம் வாங்கியிருக்கேன். இது கரம் மசாலா இல்லைங்கிறனால வாங்கினேன். சாட் மசாலா சரி ட்ரை பண்ணலாமேன்னு வாங்குச்சு. அப்பளம் ஹஸ்பண்ட் வாங்கினாங்க. கொரியாண்டர் பவுடருமே சரி வாங்கலாம், 100 வீட்டில் இல்லை. ஸோ அதனால 100 கிராம் வாங்கலாமே. எல்லாமே ஊர்லேருந்து அரைச்சி எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்துருவாங்க எல்லாத்தையும். நான் இந்த வாட்டி ஆக்சுவலி ஊருக்கு போன மாதம் தான் போனாங்க. எங்கள் அம்மா கேட்டாங்க, அப்பையும் நான் இருக்குமா, நான் நெக்ஸ்ட் மந்த் வருவேன்ல, வந்தால் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுட்டேன். பட் ஆனால் தீந்துருச்சு. அவங்களும் வந்திருந்தாங்களா, இதுலேயும் சாம்பார் வச்சது. ஸோ சாம்பார் பொடி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் சீக்கிரமாக தீந்துருச்சுங்க. நான் சரி இந்த மாதத்தை எப்படியாவது ஓட்டிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் ஜான்வரி 25 தான் ஊருக்கு போகிறோம். அது வரைக்கும் சுத்தமாக சாம்பார் பொடி இல்லாமல் நான் சாம்பார் வச்சிட்ருக்கேன். சரி சாம்பார் பொடி தான் இல்லை, நம்ம தனி மிளகாத்தூள் இருந்ததுன்னா அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தா அதுவுமே சுத்தமாக இல்லை, தீந்து போச்சு. வேறு வழியே இல்லாமல் சரி ஆர்டர் போட்டுடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளோ கெமிக்கல் போடுறாங்கன்னு தெரியலங்க. ரீசெண்ட் டைமில் நிறையா யூஸ் பண்ணாதீங்கன்னு வருது. பட் அது எந்த அளவுக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறாங்க, எவ்வளோ உண்மை எவ்வளோ பொய் அப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நம்ம தைரியமாக யூஸ் பண்ணலாம். நம்ம தானே அரைச்சோம், நம்ம எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த வாட்டி நான் இப்போ எனக்கு வாங்குறதுக்கு எனக்கு இங்கே வாங்கியிருக்கு, எனக்கு ஏதோ பிராண்டு போட்டு வந்திருக்கா, அது சாப்பிட்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. சரி ஓகே, நமக்கு தெரிஞ்ச மசாலா வாங்கி சாப்பிட்டுக்கலாமே அப்படிங்கிறதுனால ஆச்சி இந்த வாட்டி வாங்கியிருக்கேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஷிப்பிங் சார்ஜ் 92 ருபீஸு. யாருக்காவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிராண்டு, உங்களுக்கு எந்த பிராண்டு, நான் ஆச்சின்னு சொல்ல வரல, எந்த பிராண்டு உங்களுக்கு பிடிக்குமோ, எந்த பிராண்டு வேணுமோ, ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானோட ட்ரை பண்ணிவிட்டு விடாமல் ஆச்சி, இப்போ சக்தி மசாலா, டாட்டா ப்ராடக்ட்னால் டாட்டா, அதில் அவங்களோட ஓப்பன் வெப்சைட்டில் போயிட்டு அவங்க வெப்சைட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷிப்பிங் சார்ஜஸ் ப்ளஸ் நமக்கு ஷிப்பிங் அவைலபிளாக, நம்ம ஊருக்கு நம்ம இருக்க ஏரியாவுக்கு அவைலபிளாக அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக அவங்களோட வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிங்கனாலுமே நமக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆகுது. இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டுருங்க, லைக்ஸ் கூட போட்டு விட்டுருங்க. தேங்க்யூ.